மகாகந்த சஷ்டி விரதத்தை 11 நாட்களுக்கு கடைபிடிக்கிறவங்களுக்காக பதிவு இது. அக்டோபர் 17ஆம் தேதி 2025 முதல் அக்டோபர் 27ஆம் தேதி 2025 வரை இந்த 11 நாள் மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். மகாகந்த சஷ்டி விரதத்தின் முடிவில் அக்டோபர் 27 அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடைபெறும். விரத முறைகளில் ஒரு நாள் உபவாசமாக கூட இருந்துக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவங்க அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் அல்லது உப்பு இல்லாமல் சாப்பிடலாம். 11 நாள் விரத முறை எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அக்டோபர் 17, 2025 முதல் அக்டோபர் 27, 2025 வரை இந்த 11 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். உடல்நிலைக்கு ஏற்ப ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம் அல்லது பால் பழம் எடுத்துக்கலாம். விரதத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் மந்திரங்களை உச்சரித்து அவரை வழிபடணும். பூஜைகளில் கலந்து கொண்டு கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும். கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சு அடுத்த நாள் 28ஆம் தேதி முருகப்பெருமானின் வள்ளி தெய்வானை சமேத திருக்கல்யாணத்தை நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம விரதத்தை நிறைவு செஞ்சுக்கணும். அந்த ஒரு நாள் நம்ம விரதத்தை சூரசம்ஹாரம் அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம விரதத்தை முழுமையாக நம்ம கடைபிடிக்கணும். அதாவது விரதம் எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரதத்தை திருக்கல்யாணத்தோடு முடிச்சுட்டு முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு நம்ம இந்த விரதத்தை நிறைவு செஞ்சுக்கணும்.